ஹாய் வியூவர்ஸ், நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பிஜியில் வந்துட்டு ரொம்ப ஃபுட்டு ஸ்பைசி. ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு சனீஸ்வரர் பகவான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப போர் அடிச்சுது. சரி மல்லேஸ்வரம் அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப இயர்ஸ் முன்னாடி வந்தது, ரொம்ப ஒரு டிக்கேடே ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த வின்டருக்குள்ளே வச்சுருக்காரு இல்லையா, இந்த அண்ணா வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸுங்கிற கீழே வந்துட்டு கடை போட்டு வச்சுருக்கிறாரு. நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட வாங்குங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ், இந்த பிளாக்கில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னன்னே தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு. ஸோ இந்த ஹனுமன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அந்த டெம்பிளுக்கு, பெருமாள் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி, இந்த லிச்சி செம்ம டேஸ்ட்டு. அந்த பன்னீர் ஃப்ரூட் இது எல்லாமே அந்த டெம்பிள்கிட்டேயே வச்சுருப்பாங்க. டெய்லியும் அவர் சொன்னார், டெய்லியும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே வாங்கணும் அந்த மாதிரி தான் தோணும் அங்கே போனால். ஸோ வந்துட்டு நான் ஒரு 3 இயரிங்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் பாக்ஸில். ஸோ அந்த 2 தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த 2 சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துருச்சு. நடந்து கொஞ்சம் தூரம் கூட நடந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு வெயிட் பண்ணி சாரீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோமா. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த பிங்க் வித் ப்ளூ சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இப்போ தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு டாப்ஸு, அப்புறம் 3 பீஸ் குர்தா செட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. டியூரபிலிட்டி பற்றி தெரியல. அதே மாதிரி பேக் கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த ரெட் வித் க்ரீன் காமிச்சேன் இல்லையா, அதில் ஒரு பேக் செலக்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு வழியாக மெஜஸ்டிக் வந்து இந்த தட்டில் குட்டி தோசாவுக்கு ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக மெஜஸ்டிக்லேருந்து பஸ் ஏறும்போதே ரொம்ப பசி. ஸோ எப்படியும் இங்கே ஒரு 8:30க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயாச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய நியூ இயர் போச்சு. நியூ இயர், நார்மல் டே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் வர வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.